அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமை இருக்கு இல்லையா, இந்த மகிமைங்கிற வார்த்தை டொக்ஸாங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை கொடுத்து நல்ல அபிப்பிராயம். தேவ மகிமை அடைவோங்கிற நம்பிக்கை நான் சொல்லுவேன். தேவ சமூகத்தில் போகும்போதெல்லாம் கர்த்தர் நம்ம கொடுத்து என்ன நல்ல அபிப்பிராயம் வைக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு கொடுக்குற அபிப்பிராயம் தாங்க உங்கள் வாழ்க்கை அந்த வீட்டுக்குள்ளே உங்களை வாழ வைக்க முடியும். மருமகளாக போகிறீங்க, போகும்போதே நல்ல அபிப்பிராயம் மாமியார்ட்ட இல்லை, எப்படி குடும்பம் நடத்துவீங்க? இப்போ ஆண்டவர் சமூகம் உங்களை போகும்போதே என்ன எதுக்கு வராவன் அப்படி கெட்ட அபிப்பிராயத்தோடு பார்த்தாருன்னா உங்களால் வாழ முடியுமா சமூகத்துக்குள்ளே? அதனால தான் உள்ளே போகும்போதே தேவ மகிமை அடைவோங்கிற எதிர்பார்ப்பில் தான் உள்ளே போகிறோம். ஏன்? கர்த்தர் உங்களை நல்ல அபிப்பிராயத்தோடு பார்க்குறாருங்க. தேவ தயவுக்குள்ளே போகிறோம், அந்த தயவின் இடத்தை நிற்கிறோம். அந்த தயவின் இடம் என்னுடைய இடம் இல்லை, கிறிஸ்துவின் இடம். ஆண்டவனை பார்க்கும்போது யாரை பார்க்கிறார்? கிறிஸ்துவே பார்க்கிறார். இந்த அறிவு வரும் பொழுது விசுவாசமும் திட நம்பிக்கை உண்டாக ஆரம்பிக்கிறது.